ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நார்மல் பொரியல் மாதிரி இல்லாமல் ரொம்ப ருசியாக அறுசுவையோடு இருக்க போது எல்லா சுவையுமே சேர்த்து இந்த பொரியல் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து இந்த பாவக்காய் எப்படி கட் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ரெண்டு துண்டாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி கீறிக்கோங்க. அந்த வெள்ளைப்பகுதி வந்து முழுவதுமாகவே நீக்கிடணும். அது இருந்துச்சுன்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டா தான் இந்த பொரியலுக்கு வந்து நல்ல கசப்புத்தன்மை இல்லாமல் நல்ல சுவையாக இருக்கும். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டையுமே ஈக்குவல் அளவுக்கு எடுத்துகிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நல்லா ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து 1/4 கிலோ அளவு பாவக்காய் எடுக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலைகளை வந்து பொடிசாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் புளிப்பு சுவைக்காக நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த 3 மசாலாவும் சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாவக்காவை வந்து நம்ம கட் பண்ணதுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் வதக்கி வர வரைக்குமே அது தண்ணியிலவே தான் இருக்கணும். அப்போ தான் அதோட கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கும். பாவக்காவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு வேக வைக்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெயிலவே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த எண்ணெய் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து ட்ரை ஆகிற ஸ்டேஜில் நம்ம இந்த 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கணும். துவர்ப்பு தன்மைக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த கல்லுப்பில் உள்ள தண்ணியை விட்டு அப்படியே அந்த தண்ணியிலவே நல்லா வேக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே ஆயிலே தான் ஃப்ரை பண்ணணும். கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பாவக்காயில் வந்து ஒரு துண்டை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது பாவக்காய் வந்து வாயில் நல்லா கடிப்படும் பொழுது மசிஞ்சு வரணும். நரிச்சுன்னு இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அதை கூட பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் இது போல் பரட்டி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்து நம்ம காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சேர்த்துக்கணும். அதனால் காய் முழுவதும் வெந்ததுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு வந்து துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காயெல்லாம் எப்போவும் வதக்குவோம்ல அந்தளவுக்கு மட்டும் தேங்காய் வந்து எப்போவும் வதக்கிடு போல் அந்தளவுக்கு வேக வச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொங்கு நாட்டு ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு அறுசுவையும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். பாவக்காய் பொரியல் இனி உங்கள் வீட்டில் வேண்டவே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. டெய்லி பாவக்காய் கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறதுக்காகவே பாவக்காய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட சாப்பிட்லாம். நல்லா ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா ஆல்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.